பக்கத் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய டெக்னாலஜியில 3வது சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் 7 கணிதம் அப்படின்னு சொல்லி ரைட். இது என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பாலுமே வந்து தூய கணிதம் ரீதியாக தூய கணிதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பாடம் வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது நீங்க இங்க படிக்கிற விடயங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இதே விடயத்தை அப்படியே யூனிவர்சிட்டியில நம்ம என்ன செய்வோம் இங்கிலீஷ் மீடியத்துல படிப்போம். அப்ப அதுல அடிப்படை அதாவது நீங்க நம்ம வளமையில மேத்தமெட்டிக்ஸ் 7 அதாவது 7ஆம் நம்பர் பாடம். இந்த பாட கோடு வந்து 7, ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு கோடிங்கிற மாதிரி இதுக்கு 7. அதனால நம்ம மேத்தமெட்டிக்ஸ் 7 அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு பாடம் அதாவது நான் இதை ஏன் இங்க செய்யறோம் அப்படின்னு நோக்கம்னு சொன்னால் நம்ம வளமையா சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பியூர் மேத்ஸ் அதாவது கம்பைன் மேத்ஸ் இணைந்த கணிதம் அப்படின்னு சொல்லி படிக்கிற பாடத்துல உள்ள பெரும்பாலான விடயங்கள் வந்து இந்த பாடத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட சில பாடங்கள் என்ன செய்யல உள்ளடக்கப்படையில அதை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் உள்ளடக்கப்படாத பாடங்களை இந்த வீடியோ சீரிஸால பார்ப்போம். அதுல முதலாவது வந்து கணித தர்க்கம் மேத்தமெட்டிக்கல் லாஜிக் அப்படின்னு சொன்னா என்ன, அதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு. இது எங்க எப்படி நம்ம இந்த எக்ஸாம்ல இது ஹெல்ப் ஆக போகுதுன்னு சொன்னால் 2 ஸ்ட்ரக்சர் கேள்வி தராங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கை யூஸ் பண்ற மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் கேள்வியும் எஸ்ஏல ஒரு பாட்டு அப்படிதான் எஸ்ஏல ஒரு பாட்டும் நம்மளுக்கு வருது. அதாவது நியூ சிலபஸ்ல 2019-20 2017 A-level எழுத தொடங்கின ஆட்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த நியூ சிலபஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நியூ சிலபஸ்ல வந்து பார்ட் 1ல மேத்தமெட்டிக்ஸ் 1ல 2 ஸ்ட்ரக்சரும் ஒரு எஸ்ஏல ஒரு பாதி பகுதியும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த நம்ம பார்க்கணும். அதுல இந்த கணித தர்க்கம் தேவைப்படும். அப்ப தர்க்கம் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த தர்க்கம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுவோம் லாஜிக். லாஜிக்கா கதைக்கிறாரு இல்லன்னு சொல்லி சரியா லாஜிக்கா பேசுறாரு அப்படின்னு நம்ம சொன்னமா இருந்தா அந்த இடத்துல இந்த லாஜிக் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வருதுன்னா எனக்கு ஒரு விடயத்தை சுவரா சொல்லல ஒரு விடயத்தை சுவரா சொல்லலுமா இருந்தா அதைத்தான் நம்ம சொல்லுவோம் லாஜிக் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த விஷயம் நடக்கும்னு தெரியும் நடக்காதுன்னு தெரியும், இந்த விஷயம் உண்மைன்னு தெரியும் பொய்ன்னு தெரியும், இல்லாட்டி குறிப்பிட்ட விடயம் வந்து அது வெற்றி பெறும் தெரியும் இல்லாட்டி தோல்வி அடையும் சுவரா தெரியும் 100% தெரியுமா இருந்தா நம்ம அதைத்தான் லாஜிக்னு சொல்றது. அப்ப எனக்கு அது 0% இருந்தா நடக்காதுன்னு தெரியும், 100% இருந்தால் அது என்ன செய்யும் கட்டாயம் நடக்கும்னு தெரியும். இந்த 0%க்கும் 100%க்கும் இடைப்பட்டதாக ஏதாவது ஒரு பெருமானமா இருந்தா அதை நம்ம சொல்லுவோம் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்தகவு தொடர்பாக நம்மளுக்கு இருக்குது. அப்ப நிகழ்தகவுல அங்க இல்லாத அதாவது கம்பைன்ஸ்ல இல்லாத நிகழ்தகவுகளும் நம்மளுக்காக தரப்படுது. அவ தரப்படுற அந்த நிகழ்தகவுகளும் நம்ம இங்க படிப்போம். ஆனா இந்த பாடத்துல படிக்குமானா இல்லை, எந்த இடத்துல என்ன நடைபெறாது நடைபெறும் அப்படிங்கிற 2 விடயங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டுதான் நாம இந்த லாஜிக்கை கட்டி எழுப்போம். நம்மளோட தர்க்கம் நம்ம தர்க்க ரீதியாக வாதாடுறோம் அப்படின்னு சொன்னா அதை கட்டி எழுப்புறது இது அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் ரைட். ஓகே, அதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முதலாவது விஷயம் கூற்றுகள். இந்த கூற்றுகள் என்றால் என்ன, அதாவது நான் ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு அதை சொல்ல தெரியணும் இது இருக்குது இல்ல இது உண்மை இது பொய், அதாவது அது எனக்கு மட்டும் உண்மை இல்லை உங்களுக்கு உண்மை, ஒரு நாய்க்கு உண்மை பூனைக்கு உண்மை, அப்படி எல்லா இந்த அகிலத்தில் உள்ள எல்லாருக்கும் அது உண்மையா இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் x/5 = 7 என்று சொல்லி இதுக்கு எல்லாருமே ஆன்சர் சொல்லுவோம் x = 2 தான் சொல்லுவோம். நானும் x = 2 தான் சொல்ல போறேன், நீங்களும் x = 2 தான் சொல்ல போறோம். அப்ப இதுக்கு என்ன ஆயிக்கும் கூற்றா இருக்கும். இப்ப நான் சொல்றேன் நான் ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் ஒரு நல்லவன் சொன்னா அது எனக்கு தான் அது நான் நல்லவனா இருப்பேன், இன்னொருத்தருக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு கூடாத ஆளா இருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்சர் மாறுமா இருந்தா இப்ப நான் நல்லவன் சொன்னா அதுக்கு நீங்க ஆண்ட பதில் சொல்லணும் இல்லாட்டி இல்லைன்னு பதில் சொல்லணும். குறிப்பிட்ட சில ஆளுக்கு நீங்க ஆண்டு சொல்லுவீங்க, இன்னும் சில ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வேற விதமா ஆன்சர் வரக்கூடாது. அப்படி வந்து அதுக்கான பேர் கூற்று இல்ல, அதுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன அது அந்த இடத்துல கூற்றா வராது, அது கூற்று இல்லாம அது ஒரு எமோஷனா போயிடும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இப்ப இந்த ஒரு அழகான புள்ள ஒன்று போகுது, ஒரு அழகான பிள்ளைன்னு சொன்னா எனக்கு அது அழகான பிள்ளையா உங்களுக்கு அழகான பிள்ளையா இருக்கின்ற தேவையில்லை, அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்றது. அப்ப யூனிவர்சல் அதாவது அகில ரீதியாக அது உண்மையா இருக்கணும் இல்லாட்டி பொய்யா இருக்கணும். எனக்கு போயிட்டா உங்களுக்கும் போய் தான், எனக்கு உண்மைண்டா உங்களுக்கு உண்மைதான், அந்த மாதிரியானது தான் நம்ம கூற்றுகள் சொல்றோம். இதுல நாம இங்க ஐடென்டிஃபை பண்றது பெரும்பாலுமே கணித ரீதியான கூற்றுகள். இங்க ஐடென்டிஃபை பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கணித ரீதியான கூற்றுகள் தான். என்ன இந்த கணித ரீதியான கூற்றுகள் ரைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் சொல்றேன் n3 + 2 இது ஒரு ஒற்றை எண் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது எப்போ ஒற்றை எண் ஆகும், எண்ணுக்கு
எண் போட்ட சந்தர்ப்பத்துல தான் இது ஒற்றை எண்ணா போகும். உதாரணத்துக்கு எண்ணுக்கு நான் ரெட்டை எண் போட்டா ஒரு காலம் இது என்ன செய்யாது. எண்ணுக்கு பதிலுக்கு உதாரணத்துக்கு நான் 3 போட்டா 3 கணம் 27, 27 2 கூட்டினா 29. அப்ப இது ஒரு ஒற்றை எண். எண்ணுக்கு பதிலாக எத்தனை வரக்குள்ள 3 வரக்குள்ள. இது நான் எண்ணுக்கு பதிலாக 4 போட்டா 4 கணம் 64 பிளஸ் 2 இது 66. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது, குறிப்பிட்ட நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி அந்த கூற்று உண்மையாகவும் ஆகுது பொய்யாகவும் ஆகுது. அப்ப உண்மை பொய் சொல்லலாம். நான் இது ஒற்றைன்னு சொன்னா நீங்க உண்மை சொல்லுவீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நான் பொய்ட்டு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பொய்யும் சொல்லலாம். இது ஒற்றை இல்லைன்னு நீங்க அதை வாதிலே. அப்ப இதுதான் இந்த கணித தர்க்கத்தின் அடிப்படை. கணித தர்க்கத்தின் கூற்றுகள் இனங்காண தெரியுமா இருந்தா எப்படி கூற்றுகள் இனங்காணுமோ, உண்மை என்று தெரியுமா இருந்தால் அது உண்மை, பொய்ட்டு தெரியுமா இருந்தா பொய், அது எல்லாருக்குமே பொதுவா இருந்தா அது கூற்று. அப்படி இனங்காண தெரியுமா இருந்தா அடுத்தது நம்ம பார்க்கணும் எளிய கூற்று, கூட்டு கூற்று. எளிய கூற்றுன்னு சொன்னா ஒரு கூற்றை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அப்ப நீங்க ஒரு கூற்றுல இனங்காண்ட பிறகு அந்த கூற்றுக்கு பேர் வைக்கலாம். எப்படி பேர் வைக்கிறீங்க, வளமையா பி அப்படிங்கிற ஒரு கூற்று, கியூ இது ஒரு கூற்று, அப்படின்னு சொன்னா ஆர் இது ஒரு கூற்று, எஸ் டி இந்த மாதிரி என்ன செய்யலாம், கூற்றுகளுக்கு பெயர் வைக்கலாம். கூற்றுகளுக்கு பேர் வைக்கலாம். ஒரு கூற்றுல ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லி இருந்தா நம்ம அதை சொல்லுவோம் எளிய கூற்றுண்டோம். ஒரே கூற்றுல ஒன்றுக்கு மேற்பட்ட ரீதியான இதை சொன்னா கூட்டு கூற்றுண்டோம். நம்மளுக்கு மேக்சிமம் 2 கூற்றுகள் தான் என்ன செய்யலாம், கூட்டு கூற்றுல ஜாயின் ஆகலாம். நம்மளுக்கு தரப்படுறதுல 2 கூற்று தான், ஒரு சந்தர்ப்பத்துல 2 கூற்று தான். அப்ப இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம என்ன எளிய கூற்று, கூட்டு கூற்று அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் எளிய கூற்றுன்னு சொன்னா, எளிய கூற்றுன்னு சொன்னா x/2 = 5, x/2 = 5 இது ஒரு எளிய கூற்று. இப்ப இதே நான் ஒரு கூட்டு அப்படி என்ன செய்யலாம், p அப்படிங்கிற பெயரை அசைன் பண்ணி எனக்கு கூட்டுக்காங்க. இல்ல அப்படின்னு சொன்னால் நீங்க அந்த இடத்துல நான் இங்க சொல்றேன் q அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்றேன். x ஒரு ஒற்றை, அடுத்து என்ன சொல்றோம், x² = 7 y. அப்ப இதுல ஒரு கூற்று 2 கூற்று. அப்ப இந்த இடத்துல நீங்க x க்கு ஒற்றையன் மட்டும் தான் போடலாம். x க்கு ஒற்றையன் போட்டா இந்த y என்ன மாதிரி மாறும். அப்ப இது தொடர்பா என்ன செய்யலாம், ஒரே கூற்றுல 2 வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டையோ அது தொடர்பான ஸ்டேட்மெண்ட்டையோ கூற்றுகளை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கலாம். அப்ப இதுதான் இந்த கூற்றுகளை முதலாவது இனங்கண்டோம். அதுக்கப்புறம் கூற்றுகள்ல எளிய கூற்று, கூட்டு கூற்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றேன். அதாவது கூற்றுகள் தரப்பட்ட நேரத்துல கூற்றுகள் எப்படி இருக்கணும், தர்க்கம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிற இடங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த தர்க்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு தர்க்கத்தையும் இன்னொரு தர்க்கத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா செய்கைகள் செய்யலாம். கணித செய்கைகள் செய்யும் மாதிரி தர்க்க செய்கைகள் செய்யலாம். கணித செய்கைகள் என்ன, கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அதுலதான் கணித செய்கைகளா இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், கணித செய்கைகள் செய்யாம தர்க்க செய்கைகள் அல்லது தர்க்க இணைப்புகளை பயன்படுத்துவோம். தர்க்க செய்கைகள் அல்லது தர்க்க இணைப்புகளை பயன்படுத்துவோம். இந்த தர்க்க இணைப்புகள் அப்படின்னு சொன்னா ஒரு தர்க்கத்தை இன்னொரு தர்க்கத்தோடு, ஒரு கூற்றை இன்னொரு கூற்றோட எப்படி ஜாயின் பண்றது, ஜாயின் பண்ண பிறகு இணைப்பு கூற்றுகளா மாறும். கூட்டு கூற்றுகளுக்கும் இணைப்பு கூற்றுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. கூட்டு கூற்றுண்டா ஒரே கூற்றுல 2 கூற்று தாருது. அதே இது இணைப்பு கூற்றா இருந்தா 2 வேற வேற கூற்றுகள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான தர்க்க செய்கைகளை பயன்படுத்தி, நான் சொல்ல போற தர்க்க செய்கைகளை பயன்படுத்தி ஜாயின் பண்றது. அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் எண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த எண்ட் பொதுவா பெருக்கலை குறிக்கும். பெருக்கல் மாதிரியான வேலையை செய்யும். ஆனா உண்மையில அது என்ன, பெருக்கல் இல்லை. இதுக்கான குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு குறியீடு, இதை நம்ம சொல்லுவோம் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த குறியீடு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா அடுத்த செய்கை, அதுக்கு நம்ம சொல்லுவோம் ஓர் அப்படின்னு சொல்லி. ஓர் இது வளமையா கூட்டல் மாதிரியான வேலையை செய்யும். கணித செய்கைகள் எப்படி கூட்டல் செஞ்சீங்களா அது. இந்த இடத்துல நம்ம இப்படியான ஒரு குறியீடையும், இது பார்க்க கப் ஷேப்ல இருக்கும், இது கெப் ஷேப்ல இருந்தா இது கப் ஷேப்ல இருக்கும். அப்ப நம்ம இதை சொல்றது கப் அப்படின்னு சொல்லி கப். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா நோட் அப்படிங்கிறது, அதாவது கண்ட்ரடிக்ஷன் சொல்றோம் நம்ம. இது என்னன்னா இன்வர்ஸ், ஏதாவது ஒரு மாறி, ஏதாவது ஒரு கணிதத்துல தலைகீழ் பெருமானம் பிரித்தல் செய்வோம் அந்த மாதிரியானதோ. இதை நம்ம என்ன கண்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இதுக்கான குறியீடு இதுதான் இதுக்கான குறியீடு. ரைட், நல்லா பாத்துக்கோங்க இந்த குறியீடு. ரைட், அடுத்தது என்னென்றால் if
என்ன அப்படின்னு சொன்னால் if and only if. இது ரெண்டு இருக்கு. அதாவது ஒரு கூற்று இருந்தா இன்னொரு கூற்று உண்மையாகும். ஒரு கூற்று இருந்தா அது மற்ற கூற்றோடு சேர்த்து உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்க்க செய்தி வந்து என்ன இருக்கலாம் நம்ம சொன்னோம், ஒன்னு ட்ரூவா இருக்கலாம் இல்லாட்டி ஃபால்ஸா இருக்கலாம். அதாவது உண்மை இல்லாட்டி பொய். இந்த உண்மை பொய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வந்து தமிழ்ல இந்த ட்ரூ அப்படிங்கிற இதுக்காக வந்து புணர்த்தி அப்படிங்கிற வார்த்தையும், ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்காக எதிர்மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. புணர்த்தி எதிர்மறுப்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதுல இங்க இது வந்து பெருக்கல் மாதிரியும், இது கூட்டல் மாதிரியும், இது தலைகீழ் மாதிரியும், அதாவது நான் ட்ரூ ஒண்ணு கொடுத்தா அது ஃபால்ஸ் ஆக்கும், ஃபால்ஸ் ஒண்ணு கொடுத்தா ட்ரூ ஆக்குற மாதிரியும். இந்த இடத்துல இது ஒரு நிபந்தனை கூற்றாகும். இந்த இடத்துல ஒரு நிபந்தனை, பின்னால உள்ளது முன்னால உள்ளது என்ன செய்யும், ஒரு கூற்று இன்னொரு கூற்று நிபந்தனை பார்க்கும். அப்ப இது ஒரு நிபந்தனை கூற்று, இது இரு நிபந்தனை கூற்று, இரு நிபந்தனை கூற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ட் ஒரு நொட்டுக்கும் சில இடத்துல என்ன செய்யலாம், இந்த தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். அப்படி பயன்படுத்தப்படுற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இது கண்ட்ரடிக்ஷனுக்காக நெகேஷன் மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையும், மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையும், ரைட் இந்த எண்டுக்காக இணைத்தல் அப்படிங்கிற வார்த்தையும், ரைட் அதே மாதிரி இந்த ஓருக்காக விலகல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படலாம். விலகல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படலாம். அப்ப இதெல்லாம் என்ன, ஏன் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம இந்த இனங்காணலுக்கான ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். Did you get any of that?